செவ்வாய் கிரகத்திற்கு முதன்முறையாக மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டங்களையும் நாசா மேற்கொண்டுள்ளது. அந்த பயணம் சுமார் 7 முதல் 10 மாதங்கள் வரை எடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டிற்குள் மனிதர்கள் நிலவில் ஓரளவு நிரந்தரமான குடியிருப்புகளில் வாழக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே நாசாவின் நோக்கமாகும். ஆனால் பூமிக்கு வெளியே மனிதர்கள் நீண்டகாலம் வசிக்க விரும்பினால் அங்கே இடப்பெருக்கமும் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது நமக்கு அறிமுகமே இல்லாத சில சூழ்நிலைகளை தாக்கும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். காந்தப்புலம் மற்றும் அடர்த்தியான வளிமண்டலத்தால் பாதுகாக்கப்படும் பூமியை போலன்றி நிலவும் மற்றும் செவ்வாய் போன்ற இடங்களின் மேற்பரப்புகள் அதிக அளவிலான விண்வெளி கதிர்வீச்சுகளால் தாக்கப்படுகின்றன. அவை பூமியை விட சிறியவை என்பதால் அங்கு நாம் உணரும் ஈர்ப்பு விசையும் மிகவும் குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அங்கு செல்வது தொடர்பான சவால்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நீண்ட தூர விண்வெளி பயணம் மனித உடலையும் அதன் மூலம் இனப்பெருக்க திறனையும் நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத வகையில் பாதிக்கக்கூடும். வேறொரு கிரகத்தில் அல்லது விண்வெளியிலே கருத்தரிப்பது என்பது அறிவியல் புனை கதைகளில் வரும் விஷயமாக தோன்றினாலும் தற்போது அதிக எண்ணிக்கையிலான விஞ்ஞானிகளினுடைய குழுக்கள் இது குறித்து உன்னிப்பாக ஆராய்ந்து வருகின்றனர்.